ஹாய் நண்பர்களே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா மார்ச் 24, 2026 பார்த்தீங்கன்னா அண்ணன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் எங்கள் திருப்பத்திற்கு வந்தார் பரப்புரை செய்ய. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரக்கன்று அத்தி மரத்தை எப்படியாவது கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். பக்கத்துலேயும் போயிட்டேன். ஆனால் போதிய நேரம் இல்லாதனால அவர் ஊத்தங்கரை பிரச்சாரத்துக்கு போயிட்டார். அவர் இந்த செடி அவருடைய நினைவாக, அவர் நம்ம ஊருக்கு வந்து போன நினைவாக எங்களது கலாம் உதவும் கரங்கள் அறக்கட்டளை திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஒன்றியம் பாய்ச்சல் ஊராட்சி எங்கள் தோட்டத்தில் வைக்கின்றேன். அண்ணன் சீமான் அண்ணன் செய்கின்ற அந்த பிரச்சாரம் மற்ற இயற்கை சார்ந்த எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் பார்த்து இந்த முறை எங்களுடைய மக்கள் இடத்தில் நிறைய மாற்றங்கள் உள்ளது. ஆகவே எங்களது அறக்கட்டளை சார்பாக அவர் வந்து சென்றதற்கான அடையாளமாக ஜோலார்பேட்டையில் வேட்பாளராக இருக்கின்ற சசிரேகா தோழருடைய அறிவுறுத்தலின்படி இன்று மரக்கன்று வைக்கின்றோம். இந்த முறை நல்லவருக்கு வாக்கு இடுங்கள். அதேபோல் இந்த முறை 2026 விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் வாக்கு இதுக்கு முன்னே சேகரித்ததில்லை. இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு இயற்கைக்காக நாங்கள் இந்த ஏரியெல்லாம் தூர்வாரின்னு இருக்கோம், மரக்கன்றுகள் வச்சுன்னு இருக்கோம். அதுபோல் இந்த இயற்கை சார்ந்த பிரச்சனைக்காக அவர் போராடுகின்றார். அதற்காக இந்த முறை பார்த்திங்கன்னா விவசாய சின்னத்தில் தான் நான் ஓட்டு போட போகிறேன். நீங்களும் நல்லவரை தேர்ந்தெடுத்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி தோழர். சசிரேகா தோழர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தோழருக்கு இந்த மாதிரி வாக்களியுங்கள். விவசாய சின்னம். அண்ணன் சீமான் அண்ணன் நம்ம ஊருக்கு வந்து போனது நினைவாக வந்து வச்சுருக்கேன். அத்தி மரம் தான் வச்சுருக்கேன், நாட்டு அத்தி. நிறைய பறவைகள் இதை உண்டு. நிறைய காடுகளை உருவாக்க அண்ணன் சீமான் சார்பாக வாழ்த்துக்களையும், சசிரேகா தோழர் வேட்பாளர் ஊராட்சி இது ஜோலார்பேட்டை ஊராட்சி சார்பாக இந்த மரக்கன்று வைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.